கிளச் ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கார் ஆஃப் ஆகும் அண்ட் கியர் மாற்றும் போது கார் ஜம்ப் ஆகும். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் பேக் டு பிரெயின் காஸ் டே 4 ஆஃப் ஹவு டு மூவ் அ கார் ஸ்மூத்லி யூஸிங் கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர். இந்த வீடியோவில் நம்ம காரை ஃபஸ்ட் கியர் என்கேஜ் பண்ணி கிளச்லேருந்து காலை பொறுமையாக எடுத்து கார் ஆஃப் ஆகாமல் மூவ் பண்ணி காட்ட போகிறோம். அதே நேரத்தில் காரை மூவ் பண்ணுறது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா பத்தாது, காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. வந்து அதுலேயுமே நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் டெமோக்குள்ளே இருக்கோம். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம டே 2ல் வந்து சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. சீட் பெல்ட் போட்டு சென்டர் மிரர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கா, லெஃப்ட் சைட் மிரர் விசிபிளாக இருக்கா, ரைட் சைட் மிரர் விசிபிளாக இருக்கா, எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கிளச்சுக்கு ஒரு பெடல் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ நம்ம பிகினர்ஸோட பிரச்சனை என்னென்னா, கிளச்சிலேருந்து காலை எடுத்தால் கார் மூவ் ஆகும் போது ஆஃப் ஆயிடுது. இதுதான் ப்ரைமரி இஷ்யூவாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ இந்த இஷ்யூவை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டே 3யோட வீடியோவில் பைட்டிங் பாயிண்ட்டை பற்றி நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு நான் மேனுவலாக சொல்லி காட்டுறேன். இப்போ கிளச்சை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் கியர் எங்கேஜ் பண்ணுறேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கியர் எங்கேஜ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல. என் கிளச்சு பெடலை மட்டும் நோட் பண்ணுங்கள். நான் காலை வந்து பொறுமையாக கிளச்சிலேருந்து எடுத்துக்கிட்டே வரேன். ஆக்சிலேட்டர் கொடுக்கல, பிரேக் அப்ளை பண்ணல. பாருங்கள், வண்டி மூவ் ஆகலை இது வரையும். காலை வந்து கிளச்சிலேருந்து மூவ் பண்ணுறேன். பொறுமையாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கார் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இதுதான் பைட்டிங் பாயிண்ட். டே 3யோட வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் டெமோட போட்டிருப்போம். போய் பார்த்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கார் வந்து நமக்கு போயிட்டே இருக்குது பாருங்கள். இப்போயுமே ஆனால் என் கால் கிளச்சில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கார் போயிட்டே இருக்குது, என் கால் கிளச்சில் தான் இருக்குது. நான் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலை, ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நான் காரை வந்து ஃபுல்லாக இப்போ நான் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கார் வந்து ஜர்க்காகி போகுது பாருங்கள். இதுதான் வந்து நடக்கும். இந்த மாதிரி நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க பிகினர்ஸ், இப்போ கார் வந்து ஜர்க்காகி போகுதுங்கும் போது பிகினர்ஸ்க்கு ஒரு பயம் வந்து டக்குன்னு பிரேக் அழுத்திடுவாங்க. பிரேக் அழுத்தினா என்ன ஆகும், கார் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக அதை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் நிப்பாட்டியிருக்கேன், கிளச்சை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன், கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பிகினர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த பைட்டிங் பாயிண்ட்ல தான் அந்த காலை வந்து ஹோல்ட் பண்ணும். இப்போ நான் வந்து போயிட்டே இருக்கேன், திடீர்னு கிளச்சில் கால் எடுத்து இப்படி பிரேக் அடிச்சேன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூட்ரல் பண்ணிக்கணும். நியூட்ரல் பண்ணிட்டு திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகினர்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, பைட்டிங் பாயிண்ட் வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு பைட்டிங் பாயிண்ட் வந்த உடனே கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் கார் ஜர்க் ஆகும். பயத்தில் அவங்க பிரேக் அழுத்தினாங்கன்னா கார் ஆஃப் ஆயிரும். இது ஒரு இஷ்யூ. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுமோ இந்த வீடியோவை பார்த்து அதை நீங்கள் உங்கள் காரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவதாக பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு கியரை போட்டேன். இப்போ நான் கொஞ்சம் மேட்டில் இருக்கேன், நான் ஏற்றி ரோட்டில் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ நம்ம காரு செம்ம தரையில் நிற்கிது. இப்போ பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, கிளச்சை போட்டு எங்கேஜ் பண்ணிட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறாங்க. கியர் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ திடீர்னு இப்போ போயிட்டே இருக்குது. இப்போ திடீர் இப்படி எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு காரை எடுத்துடுறாங்க. இப்போ என் காரில் வந்து ஆஃப் ஆகலை. பட் ஆனால் மற்ற காரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலேருந்து காலை எடுத்தீங்க அப்படின்னா உடனே கார் ஆஃப் ஆயிரும். அந்த பைட்டிங் பாயிண்ட் வரையும் அந்த இன்ஜினுக்கு அந்த போதுமான அளவு பவர் போகிற வரையுமே நீங்கள் கிளச்சை வந்து ஹாஃப் கிளச்சில் வச்சுருக்கணும். இது பேர் தான் பைட்டிங் பாயிண்ட் அண்ட் ஹாஃப் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மெயின் ரோட்டில் அந்த சைடில் ஓட்டி காட்டுறேன் பாருங்க. ஸ்டியரிங் திருப்பும் போதெல்லாம் வந்து இந்த பொசிஷனில் தான் வந்து நீங்கள் திருப்பணும். நம்ம இந்த மாதிரி இப்படி திருப்போம் இல்லை, இப்படி கையை பின்னிக்கிட்டு அந்த மாதிரிலாம் திருப்பக்கூடாது. அது அப்கமிங் ஸ்டேடிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக கிளச்சு கண்ட்ரோலில் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காரை நிப்பாட்டியிருக்கேன். இப்போ நான் கிளச்சிலேருந்து காரை எடுக்கிறேன். கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன். கால் எடுத்தோன்னே கார் மூவ் ஆகுது. இன்னும் என் கால் கிளச்சிலேயே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிளச்சிலே தான் இருக்குது. இன்னும் என் கால் அப்படியே தான் இருக்குது, போயிட்டே இருக்குது. இப்போ நல்லா கார் மூவ் ஆனோன்னே நான் கிளச்சிலேருந்து காலை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதுதான் மெத்தட். இப்படி நீங்கள் ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் கார் வந்து ஆஃப் ஆகாமல் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்படி காரை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதே நேரத்தில் காரை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம காரை மூவ் பண்ணுற மாதிரியே காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸ் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு
இடத்துல வந்து ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, சடனாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல சைடில் நிப்பாட்டணும். நான் உங்களுக்கு இந்த ரோட்டில் அதை பண்ணி காட்டுறேன். காரை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் காரை மூவ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணணும். ஸ்மூத்தாக பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கார் ஸ்மூத்தாக நிற்கும். ப்ரொசீஜர் என்னன்னா, ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது கிளச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின்லேருந்து அந்த கியர் பாக்ஸுக்குள்ள பவர் வந்து கட் ஆகும் கிளச்சை ப்ரெஸ் பண்ணும் போது. தென் நீங்கள் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக கியர் பிரேக் அப்ளை பண்ணி. இது ஏன் அப்படி சொல்கிறேன், இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு 80-90ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கார் வந்து கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி போகும். நான் அதை உங்களுக்கு மெயின் ரோட்டில் இப்போ நான் ஓட்டி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 10 or 20 ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது கிளச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக்கை நீங்கள் எவ்வளோ தேவையோ ஸ்மூத்தாக அப்ளை பண்ணி காரை ஸ்மூத்தாக நிப்பாட்டணும். இதுதான் ஒரு பேசிக்ஸு. இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு காட்டினேன். இப்போ நார்மலாக லோ ஸ்பீடில் காரை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு காட்டிட்டேன் உங்களுக்கு நான். இப்போ கியரை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது 1 to 5 வரைங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கியரை பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு கியர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே செகண்ட் கியர் போடுவாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டால் அவங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து இப்படி தான் விழுன்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கியரை போட்டு இப்படி எழுத்து இப்படி ஃபோர்த்து கியரை போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரலில் விட்டுறணும். அதாவது நடுநிலையில் வந்ததுக்கப்புறம் திருப்பி லெஃப்டில் புஷ் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா செகண்ட் கியர். ஒரு கியருக்கும் நீங்கள் நியூட்ரலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி புஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ திருப்பி நான் நியூட்ரலில் போட்டு இப்போ ஃபோர்த்தை போடுறேன், பின்னாடி புஷ் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி நடுவில் வச்சுட்டு நியூட்ரல் வந்துச்சு. இப்போ இப்படி ரைட்டில் புஷ் பண்ணி மேலே தள்ளுறேன், ஃபிஃப்த்து விழுது. இப்போ திருப்பி இதை நியூட்ரல் ஆக்கிட்டு கீழே தள்ளி ரிவர்ஸ் போடுற, ரிவர்ஸ் விழுது. ஆக்சுவலாக இதுதான் மெத்தடு. இப்போ நீங்கள் பிகினராக இருந்து பழகிட்டு இருக்கீங்கன்னா எந்த கியரை என்கேஜ் பண்ணாலும் நியூட்ரலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கியரை புஷ் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு நம்ம திடீர்னு அடுத்த செகண்ட் கியரை கண்டினியூஸாக போடும்போது கியர் பேட்டர்ன் வந்து மாறி வேற கியருக்கு விழுந்துரும். நீங்கள் செகண்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபோர்த்தில் வந்து விழுந்துடும் சில நேரம். அது வந்து இந்த விஷயம் வந்து எனக்கே நான் கார் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது எனக்கே இது இஷ்யூவாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன ஆகும் அப்படின்னா கியரில் போகும். நம்ம கார் ஓட்டும் போது நம்ம ஃபோக்கஸ் வந்து மெயினாக ரோட்டில் தான் இருக்கணும், கியரில் இருக்கக்கூடாது, கிளச்சில் இருக்கக்கூடாது, ஸ்டியரிங்கில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டு ஓட்டுற விஷயம். ஏன்னா இது மூணுத்தில் எதுலையாவது ஒன்று உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ரோட்டை விட்டுருவீங்க, முன்னாடி போகிற கார் வந்து நீங்கள் போய் இடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 கியரை மாற்றி நான் உங்களுக்கு ரோட்டில் இப்போ ஓட்டி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஜங்ஷன் ரோட்டில் நிற்கிறேன், டி ஜங்ஷன் ரோட்டில். இப்போ நான் அதில் லெஃப்ட் போனேன். ஆக்சுவலாக ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு அடுத்த அப்கமிங் வீடியோவே நான் ஸ்டியரிங் கண்ட்ரோலை பற்றி தான் போட போகிறேன். இப்போ நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணி எப்படி மெயின் ரோட்டில் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியர் என்கேஜ் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் பிரேக்கை எடுத்துட்டேன். இப்போ நான் கிளச்சை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன். கார் இப்போ மூவ் ஆகலை, இப்போ மூவ் ஆகுது. கிளச்சை வந்து பொறுமையாக ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் ஸ்டில் கிளச்சில் கால் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டியரிங்கை நான் திருப்புறேன். கிளச்சு வந்து அப்படியே தான் இருக்குது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக காலை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். கார் மூவ் ஆகுது. இப்போயும் கிளச்சு காலில் தான் இருக்குது. இப்போ தான் கிளச்சிலேருந்து கால் எடுத்திருக்கேன். லைட்டாக பிஞ்ச் ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியரை போட்டு திருப்பி கிளச்சிலேருந்து பொறுமையாக கால் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ கொடுக்குறேன், ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மெயின் ரோடு ஆக்சுவலாக, அதனால் பொறுமையாக போகக்கூடாது. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்போ திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டிருக்கேன். தேர்ட் கியர் போட்டு பொறுமையாக கிளச்சிலேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதுதான் எல்லா கியருக்கான மெத்தடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபோர்த் கியர் போட்டு பொறுமையாக கால் எடுக்கிறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இதுதான் எல்லாத்துக்குமே மேஜரான விஷயம். கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறோம், கியரை என்கேஜ் பண்ணுறோம், கிளச்சிலேருந்து பொறுமையாக கால் எடுக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம ஒரு ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கோம். நம்ம கியருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் இருக்குது. அது நான் என்னன்னு உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டு முடியும் போது சொல்கிறேன். இப்போ வந்து ஃபோர்த்து போட்டிருக்கேன், இப்போ ஃபிஃப்த்து போட்டுடுறேன். இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபிஃப்த்தை என்கேஜ் பண்ணிட்டு கிளச்சிலேருந்து பொறுமையாக கால் எடுத்துட்டேன், கியர்லேருந்து கை எடுத்துட்டேன், இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி டவுன் ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து ஃபோர்த்து கியரை போடுறேன், கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ ஸ்பீட் கம்மியாக இருக்கும் போது கியரை குறைக்கிறது இப்படி தான், படிப்படியாக இதே மாதிரி நம்ம குறைச்சிட்டு வரணும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு
இப்போ காரை நிப்பாட்டுறது தான் நிறைய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ நான் 60லேருந்து 70 போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க கிளச்சை மட்டும் இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன்னா இப்போ கார் வந்து கண்ட்ரோல் இருக்காது. லைக் காரா தான் போகும், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் போகாது. கார் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம லூஸா போயிட்டு இருக்கும். அதனாலதான் ஹைவேல வந்து இந்த மாதிரி ரோட்ல கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நிப்பாட்டக்கூடாது. இப்போ நம்ம நிப்பாட்ட போறோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டேன், லெஃப்ட் மிரர் பாக்குறேன், யாருமே இல்லை. ஸோ வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடு, அதாவது ஓரம் கட்டிக்கிட்டே பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடு குறைஞ்சதுக்கு அப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்றேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணி காரை நிப்பாட்டிட்டேன். ஆக்சுவலா இதுதான் மெத்தடு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க தெளிவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்ணேன், ஸ்பீடை ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. 60ல் இருக்கிற ஸ்பீட் 40 கிட்ட வந்தோன்னே வண்டியை ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை நியூட்ரல் கொண்டு வந்துட்டேன். நியூட்ரல் கொண்டு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன். ஆக்சுவலா ஸ்பீடா போகும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இதே நீங்க ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்லோவா போயிட்டு இருக்கும் போது நீங்க கிளச்சை ப்ரெஸ் பண்ணாம விட்டு பிரேக் அழுத்திட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் 10 ஸ்பீட்லயோ 20 ஸ்பீட்லயோ போகும்போது. இதே ஹைவேலனா ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும் 60-70. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீடை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கிளச் அமுக்கி வண்டியை ஓரம் கட்டணும். இதுதான் மெத்தடு ஸ்டாப் பண்றதுக்கு. இப்போ வந்து மோஸ்டா இதை நீங்க பார்த்துட்டீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டு இப்போ நான் உங்களுக்கு மெயின் ரோட்ல போய்க்கிறேன். அண்ட் கிளச்சை வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல யூஸ் பண்ணலாம். கிளச்சில் வந்து ஹாஃப் கிளச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த வீடியோவை மட்டும் வெறுமனையாக பார்த்தா மட்டும் உங்களுக்கு போதாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா டெய்லியும் ஒரு 20-25 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போது எல்லாம் தெரியும், புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அது ரியல் டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் என்ன தப்பு நம்மள்ட்ட நடக்குது அப்படின்னு தெரியும். இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டாச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா தான் என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.